கௌதம் வாசுதேவ் மேனனோட டைரக்ஷன்ல விக்ரம் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்தை விக்ரம் நடிக்கிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தது. கூடுதலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய வில்லன் யாரு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பிருத்விராஜ். ஏற்கனவே பிருத்விராஜ் விக்ரம் காம்பினேஷன்ல ராவணன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா ராவணன் படத்தை பாத்தீங்கன்னா விக்ரம் வில்லனா நடிச்சிருப்பாரு, பிருத்விராஜ் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லலாம். கௌதம் வாசுதேவ் மேனனோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகிற எல்லா படங்கள்லயுமே ஹீரோவோட வில்லனுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஒருவேளை இந்த படத்தையுமே அதே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ அந்த ட்ரெய்லர்ல விக்ரம் இன்னொரு கேரக்டரோட பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீன் இருந்தது. பட் அந்த சீன்ல இன்னொரு கேரக்டர் யாருங்கிறத காமிச்சிருக்கவே மாட்டாங்க, வாய்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. ஒருவேளை அந்த கேரக்டர் பிருத்விராஜ் தானா அப்படிங்கிற இன்னொரு கெஸ்மே இருக்கு. சோ இப்போ வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் கரெக்டா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் எப்போங்கிறத சொல்றாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.